இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். 66ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்வேன். தேவ பிள்ளைகளை, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே நாம் பங்கெடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தான் தொழுது கொள்ள முடியும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதே சங்கீதத்தில் இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தில் நம்ம குறிப்பிடும் வார்த்தை, அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்வேன். என் குடும்பத்துக்கு அவர் என்ன செய்தார், என் பிள்ளைக்கு என்ன செய்தார், என் வேலையில் என்ன செய்தார், என் சரீரத்தில் அவர் தந்த சுகம் எப்படிப்பட்டதா இருந்தது, என் பொருளாதார தேவைகளை எப்படி சந்தித்தார், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என் ஆத்மாவுக்கு செய்தது அது மிகப்பெரிய. ஏன்னா உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணிட்டு ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லும். அப்ப என் ஆத்மாவுக்கு அவர் செய்த நன்மை என்ன? ரட்சிப்பு. என் ஆத்மாவை கர்த்தர் நரக ஆக்கணையிலிருந்து அவர் மீட்டார். அதனால்தான் என் ஆத்மா என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறது. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எனக்கு ஒரு திருப்தி. ஆத்மாவுக்கு செய்ததை நான் நினைக்கிறேன். வாங்க, நான் அதை சொல்ல போறேன். எப்படி சொல்ல போறேன்? இந்த ஆராதனையில என் பாடலினால சொல்ல போறேன், என் துதியினால சொல்ல போறேன். கர்த்தர் எனக்கு என் ஆத்மாவுக்கு செய்ததை சாட்சியா நான் அறிவிக்க போறேன். கடந்து வந்த பாதைகளை நான் மறக்கல. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, என் ஆத்மாவுக்கு அவர் செய்த நன்மைக்கு நான் நன்றியா இருக்குங்கிறத என் வாயினால நான் அறிவிக்க போறேன். என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்றதை நீங்க கேட்க வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை ரட்சித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவரையே நான் பற்றி இருக்கிறேன். உலக ஆசீர்வாதங்களை தேடி நான் ஆண்டவர்கிட்ட வரல. இந்த உலகத்துல மக்கள் எதிர்பார்க்கும் பணங்களை தேடியோ, பேர் புகழை தேடியோ, பிரஸ்தாபத்தை தேடியோ, சுகத்தை தேடியோ நான் தேவனிடத்துல வரல. அவர் என் ஆத்மாவுக்கு செய்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய ரட்சிப்பு அது எனக்கு கிடைத்ததை நினைத்து என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அன்னையிலிருந்து அவரையே நான் பற்றி இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த தான் வந்திருக்கிறேன். 52வது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்திருக்கிற உங்க ஆத்மா சொல்ல முடியுமா, இந்த வருஷம் முழுவதும் நான் விடாமல் அவரை பற்றி கொண்டேன். ஒவ்வொரு ஆராதனையிலையும் நான் அவரை தேடி வந்தேன், பாடி அவரை மகிமைப்படுத்தினேன். இதுதாங்க இன்னைக்கு நமக்கு வேணும். இன்னைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் ஆத்மாவுக்கு செய்ததை யாரு சொல்றா? நீங்க ஆராதனைக்கு வரும்போது அவர் உங்க ஆத்மாவுக்கு செய்ததை உங்க பாடல் ஆராதனை மூலமா, உங்க சாட்சியின் மூலமா, உங்க வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுத்துவன் தீர்மானத்தோட ஆராதனையில பங்கெடுங்க. கர்த்தர் அதன் மூலமா மகிமைப்படுவார். பரலோக தேவனே, எங்க ஆத்மாவுக்கு நீங்க தந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டு, அந்த ரட்சிப்பை நாங்க பாடி கொண்டாடணும், துதித்து மகிழணும், ஆராதித்து அகமகிழணும். அதே நேரத்துல அதை வார்த்தைகளினால நாங்கள் சாட்சியாய் விவரிக்கணும். எங்க வாழ்க்கை அதற்கு இன்றைக்கும் அனுபவ சாட்சியாய் இருக்கிறது. உம்மை பற்றி கொண்டு நடந்து கொண்டே வருகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவமா மாறணும். அதற்காக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.